நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னா ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் வாழ்க்கையில எவைகள் கோணலா இருக்கிறது? சுய புத்தியில நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கூட முதலிடம் கொடுக்காம, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவருடைய சித்தமா என்று கூட நம்ம நினைக்காம அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல புத்தியீனமாய் நம்மளே டிசிஷன் எடுத்து நம்மளே செஞ்சதுல கோணலானவைகளை காணப்படுகிறதா? இன்றைக்கு கதை சொல்றார், நான் உனக்கு முன்னாடி போய் அந்த கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு யார் உதவி செய்வாங்க? ஐயோ, நான் தொடங்குனேன், இப்ப பார்த்து எல்லாம் லாஸ், நான் என்ன பண்ணுவேனே தெரியல. இப்போ கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை நோக்கி பாரு. வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில எவைகள் கோணலானவைகளை காணப்படுகிறதோ அவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஐயோ, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமா, மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமா, ஐயோ என் பெற்றோருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமா, அவ்வளவுதானா, என்னுடைய ஃபியூச்சர் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரே ஒருத்தரால மட்டும் தான் உதவி செய்ய முடியும். அது யாருன்னா, உன்னையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் இயேசுவானவரை நோக்கி பாருங்களேன். அவர் உன் வாழ்க்கையில உன்னுடைய காரியங்களில எவைகள் கோணலானவைகளாய் காணப்படுகிறதோ அதை செவ்வையாய் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு அவரை பிடிச்சிக்கலாமா? அவரை நோக்கி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அந்த வேலையில யார் தன்னுடைய வாழ்க்கை கோணலாய் காணப்படுகிறது, ஆண்டவரே தன்னுடைய வேலை கோணலாய் காணப்படுகிறது, தான் எடுத்து செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் கோணலாய் காணப்படுகிறதுன்னு எவைகளையெல்லாம் நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்களே, இயேசுவே இந்த வேலையில உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நீங்க அவங்களுக்கு முன்னாடி போங்க, அவங்க ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நீங்க போங்க, அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்க வழி நடத்துங்க, நீங்க முன்னாடி நடந்து போங்கப்பா, நீங்க முன்னாடி நடந்து கோணலானவைகளை செவ்வையாக்கி தாங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், மனப்பாடம் பண்ணிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னோடு இணைந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மாற்றங்களை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. முந்தைய திட்டம் உங்களுடைய தீர்மானம் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். சுய புத்தியை சார்ந்து நாங்கள் பண்ணது தவறுதான் ஆண்டவரே, இப்பொழுது ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எது பிரச்சனையா இருக்கிறதோ அது உங்க கையில கொடுத்துடுறோம் ஆண்டவரே. அவைகளை கோணலானவைகளை நீர் செவ்வையாய் மாற்றி கொடுங்க. எல்லா கையில ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.